ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காய் பொரியல். அதுக்கு வந்து பாவக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பூண்டு ஃபுல்லாக முழுசாக உரித்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பேன் வச்சு பேன் சூடானதும் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஆனியன் போடணும். கடுகு நல்லா பொரியுது பாருங்கள். கடுகு பொரிஞ்சதும் ஆனியன் போட்டுக்கிறேன். பாவக்காய்லாம் பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்டு இருக்கிறவங்க வந்து பாவக்காய் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பாவக்காய் வந்து ரொம்ப நல்லது. நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கும் போது இந்த பூண்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன் நான். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கல் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு கலரி விட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாவக்காயை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கணும். இந்த பாவக்காயை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு பாவக்காய் வந்து எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. சுகர் பேஷண்ட் இருக்கவங்க வந்து ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணி நீங்கள் பாவக்காய் பொரியல் செஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆயில் வந்து ரொம்ப நல்லது கிடையாது. ஸோ அதனால் நான் தண்ணி ஊற்றி தான் வேக வைக்க போகிறேன். காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இங்கே பாருங்கள், காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். பாருங்கள், நான் ஒரு 1/2 ஸ்பூன் போல் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பாவக்காய் வந்து கசக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் கொஞ்சம் அந்த காரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கெலாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டில் லைட்டாக தண்ணி வெந்து வரும்போது கொஞ்சமாக தண்ணி இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கசப்பு தன்மை ரொம்ப தெரியாது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி காய் நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் நல்லா வெந்து இந்த மாதிரி வந்துச்சு. உங்களுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ண மாதிரி வேணும் அப்படின்னா
இதிலே எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சிம்மிலே வச்சு இப்படி கலரிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் தண்ணிலாம் நல்லா சுண்டி காயும் வந்துருச்சு. பாவக்காய் பொரியல் ரெடி. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.